கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா? இந்த வருஷத்துலேயாவது ஆண்டவருக்காக ஏதாயிலும் செய்யணும்னு சொல்லி நம்மளை நம்பிதாங்க இந்த 2025 வருஷத்தை உயிரோடு வச்சிருக்கிறார். உங்களுக்கு அத்திமரம் கதை தெரியுமாங்க? அங்கே ஓங்கி வளர செஞ்சாச்சு. மரங்கள் இருக்குது, நல்லா இருக்குது, இலைகள்லாம் இருக்குது, ஆனால் கனி இல்லையா? கிறிஸ்தவ நண்பர்களே, ஆண்டவர் கனி கொடுக்காத அத்தி மரத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? சபிக்கிறார், இல்லாமல் போகிறார். அன்பு கிறிஸ்தவ நண்பர்களே, 2024 வருஷத்தில் இருந்த நிறைய நண்பர்கள் இந்த வருஷத்தில் இல்லை. இல்லையா? அப்போ நமக்கு இந்த வருஷத்தை காணும்படி ஒரு கிருபை கொடுத்துருக்காருல்ல. அப்புறம் என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஏதோ உங்களில் என்னிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறார். நம்ம செயல்படுவோம் என்ற நம்பிக்கை, கனி கொடுப்போம் என்கிற நம்பிக்கை, எழுப்புதலுக்கு பிரயோஜனமாக மாறுவோம் என்கிற நம்பிக்கை. அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை ஓங்கி வளர செய்திருக்கிறார். உங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் கொடுத்துருக்கிறாரா? ஆண்டவருக்கு உதவி செய்வதற்காக. நல்ல சொந்த வீடு கொடுத்துருக்கிறாரா? ஆண்டவருடைய ஊழியத்திற்கு மிஷனரி பணிக்கு உதவி செய்வதற்காக. உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறாரா? அந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்தி இயேசுவை அறிவிப்பதற்காக. அல்லேலூயா. இந்த வருஷத்தில் எப்படியாவது கனி கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் முடிவு செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. பிரதர், நான் என்ன செய்யணும்னு சொல்கிறீங்களா? வாங்கங்க, என்னோட தொடர்பு கொள்ளுங்க. ஒருவேளை நீங்கள் வேலை பார்க்குறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2வது சனிக்கிழமை தோறும், 2வது சனி ஞாயிறில் உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா நீங்கள் என்னை பார்க்கும்படி வரலாம். ஒரு நாள் என்னோடு கூட நீங்கள் செலவழிக்கலாம். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் பகுதிகளில் என்னெல்லாம் செய்யணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், பயிற்சி கொடுக்குறேன். ஆமென். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் உள்ள அற்புதம் என்ன தெரியுமாங்க? சமையல் வேலை பந்தி விசாரிக்க செய்கிற பிலிப்புவை கொண்டு ஒரு பட்டணத்தை அசைக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதரனே, உங்களுடைய பட்டணத்தில் எழுப்புதல் இருக்கா? இல்லையா? நீங்கள் ஏன் பிலிப்பாக மாறக்கூடாது? அல்லேலூயா. உங்களை கொண்டு அற்புத அடையாளங்களை செய்வார், உங்களை பயன்படுத்துவோம். நீங்கள் ஜெபம் பண்ணி சப்பானிகள் எந்திரிச்சு நடப்பாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணி முடவர்கள் எந்திரிச்சு நடப்பாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணி பிசாசின் பிடியுள்ளவர்கள் எழுந்து நடப்பாங்க. நீங்கள் வாங்கங்க. முழு நேர ஊழியத்துக்கு தான் வரணும்னு இல்லை. இருக்கிற பகுதியில் உங்களால் ஆன சிறு சிறு உதவிகளை என் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு என்று செய்வீர்கள். ஆனால் நம் கண்கள் காண இந்த 2025 வருஷத்தில் பெரிய ஒரு எழுப்புதலை நம்மால் பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. நான் என்ன செய்யணும்? ஒரு கேள்வி இருக்குதா? ஆண்டவருக்கு ஏதாவது செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு பாரத்தோடு இருக்கிறீங்களா? என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து கட்டுவோம், வாருங்கள். நாம் இணைந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது ஆண்டவர் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும், கற்றுக் கொடுத்தார். எனக்கு கற்றுக் கொடுத்த காரியத்தை உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்பித்தான் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன். அல்லேலூயா. செய்திங்கிறதுங்க ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறது. எனக்குங்க, நான் சும்மா கிராமத்திலே இருக்கிறவன். எங்கள் அப்பா பேர் கருப்பையா, எங்கள் அம்மா பேர் சரஸ்வதி. என்னைய போய் நீங்கள் பைபிளில் இருந்து அப்படியே டெப்தா அப்படின்ட்டு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வேறு ஊழியக்காரர்களுடைய செய்தி தான் போகணும். நிறைய கிறிஸ்தவ சேனல் இருக்குது, அவங்கெல்லாம் டீப்பாக செய்தி சொல்லுவாங்க. அவங்க செய்தி நீங்கள் கேளுங்க. ஆனால் கேட்டு என்ன செய்ய போகிறீங்க? கேட்டு ஏதாவது ஏசப்பாவுக்கு செய்யணும். அல்லேலூயா. நீங்கள் கடந்த செய்திகளை பார்த்துருந்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் எலியா போகிறார். கர்த்தரே தேவன். அல்லேலூயா. சவால் விடுகிறார். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கன்னு சொல்லி சவால் விடும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? 27ஆம் வசனத்தில் அவங்கள பரியாசம் பண்ணி சொல்கிறாரு, உரத்த சத்தமாய் இன்னும் கொஞ்சம் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ஆண்டவர் கொஞ்சம் தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கங்கிறாரு. என்ன ஒரு நக்கல் பாருங்க. ஆஃபீஸ் வேலை பார்த்துட்டு இருப்பார், ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பார், தூங்கிக்கிட்டு இருப்பார். 4 காரணம் செய்கிறாங்க. இந்த வசனத்தை யோசித்து பார்த்தா எல்லாமே இன்னைக்கு கிறிஸ்தவ நண்பர்களாக ஊழியர்கள் இதை மட்டும்தாங்க நம்ம செய்கிறோம். கொஞ்சம் உங்கள் சபைகளை, ஸ்தாபனங்களை, ஊழியக்காரர்களை இல்லை உங்களை யோசித்து பாருங்கள். ஆண்டவருக்காக செயல்பட வேண்டிய நாம் இந்த எலியா பரியாசம் பண்ணி சொல்கிறது போல்
நாம் என்ன செய்கிறோம்? தியானிச்சுட்டே இருக்கிறோம், பைபிளை தியானிச்சுட்டே இருக்கிறோம். எப்படிங்க எழுப்புதல் வரும்? ஆண்டவர் ஜனங்களுக்காக யாரை அனுப்புவேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருப்பாரு, அவங்களுக்கு சத்தம் கேட்காது. நம்ம செவிட்டு கிறிஸ்தவர்களா டிவோஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம். என்ன ஜீவன் அடுத்து ஆஃபீஸ் ஒர்க், என்ன ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்டே இருக்கும். எங்கள் ஆஃபீஸில் 1200 மிஸ்டரிகளுக்கு ஒரு 100 ஒரு 50 ஆஃபீஸ் ஸ்டாஃபாவது வேணும். இருக்கிறது சின்ன சின்ன பிள்ளைகள், யாரும் ஆஃபீஸ் ஒர்க்கு வரமாட்டாங்க. அல்லேலூயா. ஆஃபீஸ் ஒர்க் மட்டும் இருக்கிற ஸ்தாபனங்கள் எவ்வளோங்க இருக்குது? அடுத்து பாருங்க, ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், தூங்கிக்கிட்டே இருக்கிறோம். இந்த 4 காரணம் நம்மகிட்ட இருக்கிறதுனால தாங்க கர்த்தரே தேவன் என்பதை ஜனங்கள் ஏற்றுக்கொள்கிற சத்தத்தை அந்த எழுப்புதலை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ இன்னைக்கும் பாருங்க, ஆண்டவர் உங்களுக்காக ஜெபித்த போது 36வது வசனத்தை ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். இப்போ அவங்க ப்ரேயர் பண்ணி பார்க்குறாங்க, அவங்க டேர்ன் முடிஞ்சிருச்சு, ஒன்றும் வரலை. இப்போ எலியாவுடைய டேர்ன் வருது. எலியாவுடைய டேர்ன் வந்த உடனே இவர் என்ன செய்கிறார்? நீங்கள் 29வது வசனத்தில் அவங்க ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. 29வது வசனத்தில் இருக்குது. அப்பொழுது எலியா என்று சொல்லி 30வது வசனத்தில் ஆரம்பிக்குது பாருங்க. அல்லேலூயா. இங்க இந்த செய்தியை கேட்குற நீங்க என்ன செய்யணும்? அப்பொழுது எலியா, அப்பொழுது டேவிட் கணேசன், அப்பொழுது சகோதரன் நீங்க என்ன செய்யணும்? அவங்க என்ன செய்றாங்க? பலிபீடங்களை செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அங்க இருக்கிற உடைக்கப்பட்ட அந்த பலிபீடங்கள்லாம் செட் பண்ணிட்டு சரிப்படுத்தி கொள்றாங்க. இந்த வருஷமே செப்பனிடும் ஆண்டு என்று சொல்லி ஆண்டவர் எங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நான் என்னுடைய ஜெப வாழ்க்கை, என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை, என்னுடைய காரியங்களை செப்பனிட்டா போதும், என்ன சரிப்படுத்தினா போதும், என்னை எலியாவை போல ஆண்டு பயன்படுத்துவாருங்க. அல்லது இந்த செய்தியை கேட்கிற நீங்க உங்களை முதல் சரிப்படுத்துங்க. நீ சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை அப்படி சொல்லாதீங்க. நீங்க உங்களை சரிப்படுத்திக்கிட்டே இருந்தாலே போதும். உங்களை கொண்டு அக்கினியால் பதில் கொடுக்கிற தேவன் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். கர்த்தரே தேவன் என்பதை நிரூபிக்கிற ஒரு ஊழியக்காரியாக என்னை உங்களை மாற்றுவார். நீங்க முழு நேர ஊழியர்களாக இருந்தாலும் பகுதி நேர ஊழியர்களாக இருந்தாலும் உங்களை எலியாவை போல ஆண்டு பயன்படுத்த முடியுங்க. அல்லேலூயா. பாருங்க, அவன் சரிப்படுத்திட்டு தான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி ஜெபம் பண்ணும்போது அவங்க சொல்ற வேர்ட்ஸ், அந்த ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் தாங்க ஜெபம் பண்றான். அந்த ஜெபத்தினுடைய முடிவுல அங்க என்ன நடக்கிறது? 38 வசனம், அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி. அல்லேலூயா. அப்பொழுது எலியா பலிபீடங்களை செட் பண்ணிட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்திட்டு ஜெபம் பண்ணா, அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி. அல்லேலூயா. எலியாவாக நாமளும் பலிபீடத்தை செட் பண்ணிடல, கர்த்தரும் அங்கிருந்து அக்கினியை இறக்கல. இதாங்க இன்றைக்கு உள்ள நிலைமை. கடந்த காலங்களை விடுங்க, இந்த வருஷத்துல நான் என்னை ஒழுங்குபடுத்தி காரியங்களை செட் பண்ணிட்டு நான் ஜெபம் பண்ண போறேன், எழுப்புதலுக்காக ஜெபிக்க போறேன்னு சொல்லி நீங்களும் நான் முடிவு செஞ்சோம்னா, அப்போது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகனங்களையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த கண்ணீரையும் நக்கி போட்டதாம். பதில் வருதுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்யறாருல. இதற்கு அவர்கள் ஜெபிக்கும் போது அவங்க சொல்ற வாய்ஸ் ரொம்ப நான் கவனிச்சு பார்த்தேங்க. அல்லேலூயா. அந்த ஒரு பக்தி வராக்கி, அந்த ஆண்டு மேல இருக்கிற அன்பு உங்களுக்கு எனக்கு இருக்கணும், ஒவ்வொரு ஜெப நேரத்திலும் இருக்கணுங்க. இப்ப பாருங்களேன், உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். அவர் சொல்லும் போது 36 வசனத்துல, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் தேவனாகிய கர்த்தாவே. நம்ம அவரை பார்த்து நம்ம சொல்லும் போதுங்க ஒரு யார் என்பதை மனசுல தியானிச்சு அதை வாங்கிட்டு நம்ம சொல்லணுங்க. நான் அடிக்கடி சொல்றது வொர்ஷிப்னா என்ன? அவரை போய் பார்த்து, ஆண்டவரே நீ நல்லவர், வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ வல்லமை உள்ளவர், வானத்தை சிருஷ்டித்தவரே, பூமியை சிருஷ்டித்தவரே, எங்களுக்காக மறித்தவரே, எங்களுக்காக உயிரோடு கூட எழும்பினவரே, எங்கள் பாவங்களை உங்களுடைய பாவத்துக்கான தண்டனை சிலுவையில் ஏற்றுக்கொண்டவரே, எங்கள் வியாதியை சிலுவையில் ஏற்றுக்கொண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க. வொர்ஷிப்னா என்ன? அவரை பாராட்டிக்கிட்டே இருக்கணும். அவருக்கு பிடிக்கணுங்க. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஆமென். அல்லேலூயா.
இப்ப கணவன் மனைவி எங்க வீட்டுல நானும் என் ஒய்ஃப் இருக்கிறோம். அவங்கள நான் நேசிக்க தான் செய்றேன். அவளை நேசிக்க தான் செய்றேன். ஆனா மனசுல வச்சுக்கிட்டே இருக்க முடியுமாங்க? அப்பப்போ நான் சொல்லணும், ஜெபரணி ஐ லவ் யூ. நான் உன்னை நேசிக்கிறேன். நீ எனக்கு ரொம்ப முக்கியமானவள். என் வாழ்க்கையில இந்த ஊழிய பாதையில நீங்க தான் தூணும். நீங்க இல்லாட்டா என்னால ஒண்ணும் செய்ய முடியும். சொன்னா அவங்களுக்கு பிடிக்குதுங்க. சில நேரம் திடீர்னு ஒய்ஃபை பாராட்டினா என்ன நடிக்காதீங்க அப்படி சொல்ற வார்த்தைகள் தான் வருது. ஆனாலும் சொல்றது அவங்களுக்கு பிடிக்குதுங்க. இந்த செய்தி கேட்கிற நீங்க மனைவிகள் கேட்டீங்கன்னா உங்க ஹஸ்பண்ட பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. நான் உங்களை நேசிக்கிறேன், நீங்க எனக்கு பெஸ்ட். அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல காரியங்களை கொஞ்சம் சொல்லுங்கங்க. அல்லேலூயா. கணவர்கள் இந்த செய்தியை கேட்கனா உங்க ஒய்ஃப் பார்த்து சொல்லுங்க. பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க. பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, இங்க எலியாத்தான் யூஸ் பண்றாரு. ஆபிரகாமின் தேவனை, ஈசாக்கு யாக்கோபின் தேவனையும் சொல்லிட்டு அவர் சொல்றாங்க, உள்ளான இருதயத்திலிருந்து சொல்றாரு, கர்த்தாவே இஸ்ரவேலிலே நீர் என் தேவன் என்றும். ஆமென். அல்லேலூயா. நீர் என் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் அவர் சொல்றாரு. நான் உங்க ஊழியக்காரன். அல்லேலூயா. எவ்வளவு உரிமை எடுத்துக்கிறார் பாருங்க. என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உங்களுடைய வார்த்தையினுடைய செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்கப்படும். 3 காரியம் சொல்றாருங்க. இந்த செய்தி கேட்க அன்பு சகோதரனே சோரியே, இன்றைக்கு ஆண்டவர் தான் தெய்வமா? அல்லேலூயா. கர்த்தர் தேவன் என்று சொல்றீங்களா? அதை நீங்க சொல்லணும். இவர் அதான் சொல்றாரு, இஸ்ரவேலின் நீர் தேவன் என்றும் சொல்லிட்டு நான் உங்களுடைய ஊழியக்காரன் என்றும். என்னை கேட்டா யார் உள்ளத்துல ஏசப்பா இருக்கிறாரோ அவங்க ஏசப்பா அவங்களை ரட்சித்து இருக்கிறார், அபிஷேகத்துல. நானும் நீங்களும் ஊழியக்காரிகளுங்க. நீங்க சொல்லணும், ஆண்டவரே நீர் என் தேவன், நான் உங்களுடைய ஊழியக்காரன். ஆமென். என்னுடைய ஊழிய ஆரம்பத்துல ரொம்ப பினான்சியல் ஸ்ட்ரகிளா இருக்குங்க. நான் ஒரு நாள் ஆண்டவரிடத்துல ரொம்ப அழுது ஜெபிச்சப்ப ஆண்டவர் எனக்கு என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தார்? நீ எனக்கு ஊழியம் செஞ்சேன்னா நான் உன்னை போசிப்பேன், ஆனா நீ எனக்கு என் ஊழியக்காரன்னு கேட்டார். ஆண்டவரே நான் உங்க ஊழியத்தை தானே செய்யறேன். ஆனா சில காரியங்களை எனக்கு காண்பித்து கொடுத்த போது சில எங்களுடைய கிராமத்தில் உள்ள உறவுக்காரர்கள், நண்பர்கள், கணேசன் நீ என்னடா வேலை பார்க்கிற அப்படின்னு சொன்னா நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், நான் இந்த சோசியல் ஒர்க்ல ஒரு பெரிய ஆபீசரா இருக்கிறேன். சும்மா அப்படி சொல்லுவாங்க. யாராவது தப்பா எடுத்துருவாங்களாம், இவன் மதமாத்த போயிட்டான் அப்படி சொல்லிடக்கூடாதுல்ல. நிறைய பேரு ஊழியக்காரன் ஊழியம் செய்யறேன்னு சொல்ற வேடே அசிங்கமா இருக்குதுங்க. என்ன ஊழியமா செய்யறான் அப்படிங்குவாங்க. என் சொந்தக்காரர்கள்லாம் எங்க அம்மா பார்த்து உன் பிள்ளை ஏதோ சாமியார போயிட்டான் நம்மள இப்படி சொல்லுவாங்க. எங்க அம்மா ரொம்ப அழுவாங்க. பாருங்க என்ன வேதனை பாருங்க. அன்று சொல்றாரு, நீதான் எனக்கு ஊழியக்காரன் என்னைக்குடா யார்ட்டையாவது சொல்லியிருக்க, அறிக்கிட்டு இருக்கிறியா? ஆமா, யோசிச்சு பார்த்தா எல்லார்ட்டையும் யாராவது தப்பா எடுத்துட கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஒரு சோசியல் ஒர்க்ல ஒர்க் பண்றேன், அங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றேன், இப்படி எனக்கு யார் சொல்றதுங்க. அதனால ஆண்டவர் எனக்கு காசே தரமாட்டேன்னு சொல்லிட்டாருங்க. ஐயோ இதான் ரகசியம். அன்னையிலும் சொல்றேன், ஆமாங்க நான் ஏசப்போட ஊழியக்காரங்க, அழக ஏசப்போட வேலைக்காரங்க, இயேசுவுக்காக. ஆமா, ஆண்டோட அன்பை கிராம தெருவா சொல்றவன். எனக்கு இருக்கிற ஒரு சகோதரன் என்ன பார்த்து ஒரு நாள் திட்டினா, என்னடா பிச்சை எடுத்துட்டு இருக்கிற, வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிற, அந்த பிச்சை காசு எனக்கு வேண்டாம்டா அப்படி என்ன பார்த்து சொன்னா. அல்லேலூயா. நான் அவனுக்கு இத செலவுக்கு வச்சுக்கூடா, உன் குடும்பத்தை வச்சுக்கோ, நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லி எனக்கு இருக்கிற கொஞ்சம் காசு அவனுக்கு தந்தா அவன் என்ன பிச்சைக்காரங்கிறான், உன் பிச்சை காசு எனக்கு வேண்டாங்கிறான். எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சுங்க. ஆமா, நம்ம வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறோமோ, மற்றவங்க கொடுக்குற காசுலதான் வாழ்றோமோ? ஆனாங்க ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த இல்லைங்க, இது ஏசப்பாவுக்காக நான் வேலை செய்யறதுனால என் ஆண்டவர் கொடுக்கிற பணம் ஐயா, காணிக்கைகள் ஐயா, இதை வைத்து நான் சாப்பிட்டுக்கலாம், என் குடும்பம் சாப்பிட்டுக்கலாம். வேலைக்காரன் கூலிக்கு பார்த்தவனா இருக்கிறான். அல்லேலூயா. போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக. ஆமால, ஆமா நான் பிச்சைக்காரன்னா ஏசப்பாவுக்காக பிச்சை எடுக்கிறேன். அல்லேலூயா. நான் என் ஆண்டவருடைய ஊழியக்காரன், நான் ஆண்டவருடைய பிச்சைக்காரன் சொல்றதுல எனக்கு வெட்கமே கிடையாதுங்க. அடிக்கடி சொல்றேன், ஆமாங்க நான் ஒரு பிச்சை எடுக்கிறேன், ஆனா எனக்காக என் மனைவி பிள்ளைகளுக்காக எல்லாம் பிச்சை எடுக்கலைங்க.
பிச்சை எடுக்கல. என்னிடத்துல இருக்கிற 1600 மிஷனரிகளுக்காக, இந்த வருடத்துல புதிதாக 1000 மிஷனரிகளை இந்தியா ஃபுல்லா அனுப்புவதற்காக, எல்லா மாவட்டங்களிலும் ஒரு வாலிபர் முகாம் நடத்துவதற்காக, இந்த வருஷத்திலே அநேக இடத்துல எனக்கு காணிக்கை கொடுங்கள் என்று கேட்க போகிறேன். யாருக்காக? 1,00,000 முழு வேதாகமங்களை தேவையுள்ள கிராமத்து ஜனங்களுக்கு நான் வாங்கி கொடுப்பதற்காக நான் மற்ற இடத்துல கேட்க போகிறேன், தேவைகளை அறிவிக்க போகிறேன். அவங்களுக்கு கொடுக்குற காணிக்கை கொடுங்கய்யா, பிச்சைக்காரன் போல வாங்க போகிறேன். நான் சொல்றது எனக்கு வெட்கமே கிடையாது. இன்றைக்கு எலியா சொல்லுகிறான், நீ என் தேவன், நான் உம்முடைய ஊழியக்காரன். அல்லேலூயா. நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல இரவு 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் எனக்கு ஜெபிப்பதற்கு வழக்கம். சில நேரங்கள்ல என்னுடைய களைப்பு நிமித்தமாக அந்த ஜெப நேரத்தை இப்ப அதிகமா தவறு விடுகிறேன். எனக்காக ஜெபியுங்கள். ஆனா அந்த 12 மணிக்கு முன்னாடி என் மனசெல்லாம் உடைஞ்சு போதுங்க. தேவைகளுக்காக, நெருக்கம், அவமானங்கள், நிந்தைகள், சில பேர் அர்ப்பணிக்கப்பட்டு இருக்கிற என்னுடைய மிஸ்டரிகள் என்கிட்ட சரியா பணம் தரமாட்டேன், ஊழியத்தை விட்டு போயிடலாம். உண்மையாவே பணம் உனக்கு தர முடியல இல்ல. அல்லேலூயா. வேதனைகள். இன்னும் பாருங்க, சில பேர் என்னுடைய பிரசங்கத்தை திட்டுறாங்க. என்னச்சு, எனக்கு முடிஞ்சதுதாங்க நான் பிரசங்கம் பண்ண முடியும். நான் எப்படி டிஜிஎஸ் தினகரன் போல நான் பேச முடியுமா? நான் எப்படி பயங்கரமா டெப்தா பேச முடியும்? கணேசனுக்கு கணேச மாதிரி தாங்க பேச தெரியும். தாவீதை போய் நீங்க வாட்டுக்கு மார்க்கவசம், தலைச்சீரா, ட்ரெஸ் இப்படி போடணும், இப்படி அருவாளை கொடுத்து இப்படி போடான்னு சொன்னா அவன் பழக்கம் இல்ல, நடந்து பார்த்து பழக்கம் தூர தூக்கி போடுறான். நான் அப்படிதாங்க, நானும் நல்ல பிரசவம் பண்ணணும்னு யோசிக்கிறேன். எனக்கு என்ன தெரியுமோ அதாங்க நான் செய்ய முடியும். என் ஆண்டு மேல அன்பு இருக்கிறது ஐயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மனம் உடைகிற. ஆனால் 12 மணிக்கு என் இயேசு எப்பொழுது பார்ப்பேன் என்று காத்திருப்பேன். 10 மணி ஆச்சு, 10:30 ஆச்சு, 11 ஆச்சு, 11:30 ஆச்சு, 12 போகுது. ஐயோ, அங்க போன உடனே நான் ஏசப்பாட்ட சொல்லுவேன், ஏசப்பா உங்க செல்ல பிள்ளை கணேச வந்திருக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. எனக்கு நம்பிக்கைங்க, இந்த உலகத்திலே ஏசப்பாவுக்கு என்ன மட்டும்தான் பிடிக்கும். ஆமாங்க, அல்லேலூயா. அத்தனை அன்பும் உறவும் இருக்கிறது ஐயா. சில நேரம் சொல்ல, ஆண்டவரே நான் ஜெபிக்கும் போதெல்லாம் சொல்ல, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை என்றும் நீர் என் தகப்பன் என்றும் ஊழியக்காரன் என்று நீர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி உங்க ஊழியக்காரனாகிய கணேசனாகி நான் ஜெபம் பண்ணுகிறேன் என்று ஜெபிக்கிறேன். என் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார் ஐயா. அல்லேலூயா. இங்கு எலியா அந்த உறவுகளை அறிக்கையிடுகிறார், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும். ஆமென். அன்பு சகோதர சகோதரி, இன்றைக்கு உங்களுடைய ஜெப வாழ்க்கையில இந்த வார்த்தையை சேருங்க, நான் உங்க பிள்ளை என்றும், அல்லேலூயா, நான் உங்களுடைய ஊழியக்காரன் என்றும் சொல்லிட்டு அடுத்து 3வது சொல்றதுல முக்கியம். இந்த காரியங்களை எல்லாம் உங்களுடைய வார்த்தையின்படி செய்து என்றதாங்க முக்கியம். நீ மாட்டு உன் சிந்தனையில எல்லாம் இருக்கிறதெல்லாம் செஞ்சுட்டு எனக்கு அற்புதம் நடக்கல, எலியாவுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார், என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கலன்னு சொல்லி நீ மட்டும் முறுமுறுத்தா ஒண்ணும் நடக்காது. நினைச்சு உங்களுடைய வார்த்தையின்படியே செய்வேன் என்றும். அல்லேலூயா. நோவா குறித்து போட்டிருக்குது, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். வாஸ்து பாருங்க, அதிகாரம் 6 கடைசி வசனத்தை. ஆமென். அப்படியே செய்தான். அன்பு சகோதரனே சகோதரி, இன்றைக்கு உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் வரலையா? நீ ஆண்டவர் சொன்னபடி நீ செஞ்சியா? யோசித்து பாரு. ராமனும் பிரயாசப்பட்டு ஒன்றாயிலும் கிடைக்கவில்லை, ஒரு மீனும் கிடைக்கல. ஆனா ஆண்டவர் உன்கிட்ட பேசுவார். பேசுற சொல்லுவா, ஆழத்துல உன் வலையை அப்படி போடுப்பா. கேள்வி கேட்கப்படாது, கேள்வி கேட்கப்படாது. ஆண்டவர் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சேன்னா அங்க என்னது, வலை கிழியத்தக்கதாக அற்புதம். இந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, உங்களுடைய பிசினஸ்ல உங்க கையில என்ன பிசினஸ் வச்சிருக்கிறீங்க, அந்த பிசினஸ் ஜெபத்தோடு ஆண்டோட வார்த்தையின்படி நீங்க செஞ்சு பாருங்க. இந்த வருஷத்துல உங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பார். உங்கள் கண்கள் ஆச்சரியப்படும்படி ஆசீர்வதிப்பார். உங்களால அந்த ஆசீர்வாதத்தை சுமக்க வேண்டும், இழுக்க வேண்டும், அந்த அளவுக்கு கண்கள் ஆச்சரியப்பட ஒரு அற்புதத்தை உங்க பிசினஸ்ல செய்வாருங்க, உங்க குடும்ப வாழ்க்கையில செய்வாருங்க, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. இங்க அவர் சொல்லுங்க, எலியா சொல்லுங்க, உங்களுடைய வார்த்தையின்படி செய்வேன் என்றும். 3ங்க, நீர் என் தேவன் என்றும் நான் உங்களுடைய ஊழியக்காரன் என்றும். இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுடைய வார்த்தையின்படி செய்வேன் என்றும்.
செய்து என்றும் என்றைக்கு விளங்க பண்ணும். அல்லேலூயா. நீங்க சும்மா இதை பிராக்டிஸ் பண்ணீங்களேன். அன்பு சகோதரனே, அப்பாவை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களா? கர்த்தரை மெய்ப்பரா இருக்கணும், நான் தாட்சி அவர் தான் உங்களுடைய மெய்ப்பர், அவரா உங்க தேவனா? ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. காலையில எழுந்து ஐயோ இன்றைக்கு நாளை எப்படி சந்திக்க போறேன்னு கண்ணீரோடு கூட இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாள் தொடக்கத்துல குந்தி குந்தி நடக்கிறீர்களா? நீங்க தொடங்கும் போது நீ சொல், நீர் என் தேவன் என்றும் நான் உடைய ஊழியக்காரன் என்றும் என்னுடைய காரியங்கள் எல்லாம் உடைய வார்த்தையின்படி செய்வேன் என்றும் இந்த 3 காரியத்தை அறிக்கையிட்டு அந்த நாளை தொடங்கி பாருங்க ஐயா. அல்லேலூயா. அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? நீங்கள் நானும் பேசணுங்க. உண்டாக்கி ஆண்டவர் உறவாட நினைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆதாம மண்ணினாலே உருவாக்கி தம்முடைய சுவாசத்தை ஊதி அவனை உயிர் பிழைக்க செய்கிறார். ஏற்ற துணையும் கொடுக்கிறார். ஆண்டவர் பாருங்க, ஒவ்வொரு நாளும் சாயங்கால வேளையில ஆதாமோடு கூட சஞ்சரிக்க வருவாராம். அம்மாயின் என்ன ஆண்டவருங்க. அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுடைய ஜெப வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? உன்னை 24 ஹவர்ஸ்ல நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோன்னு சொல்லி உனக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். ஏதேன் தோட்டத்தை உனக்கு கொடுத்திருக்கிற ஒரு குடும்பம் என்ற ஏதேன் தோட்டம், பிசினஸ் என்ற ஏதேன் தோட்டம் எல்லாம் உனக்கு உண்டாக்குகிறார். அதுல நிறைய நதிகள் ஆண்டவர் தான் உனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் வருகிறது, நீரூற்று வருகிறது. நீ அதே பார்த்துட்டு ஆண்டவரை மறந்துடாத. ஆண்டவர் கண் குறிப்பிட்ட ஒரு நேரத்தை ஒதுக்கும்படி சொல்லுங்க. சாயங்காலம் ஆச்சுன்னா இது என் பிள்ளை ஆபிரகாமு, என் பிள்ளை ஆதாமோடு கூட நான் பேசுகிற வேறன்னு சொல்லி அவர் வர்றாரு பாருங்க. உண்டாக்கின ஆண்டவர் உறவாட விரும்புகிறார். டேவிட் கணேசனுக்கு கிராம மிஷனரி இயக்கம் என்று ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தோட்டத்தின் மூலியமாக என்னை போஷிக்கிறார், என் மனைவி பிள்ளைகளை போஷிக்கிறார், என்னிடத்தில் இருக்கிற 1200 மிஷனரிகளையும் போஷிக்கிறார் ஐயா. அல்லேலூயா. போஷித்துட்டு ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரம் என் கூட நீ பேசணும்ப்பா, ஒரு 1 மணி நேரமாவது என் கூட பேசணும்ப்பா, நான் உங்களோடு கூட சஞ்சரிக்கணும்னு சொல்லி வர்றாரு. அங்க வரும்போது என்ன செய்யணும்? நானும் அவரும் உறவாட வேண்டும். அல்லேலூயா. நான் அவரை செய்த நன்மைகளை எண்ணி துதிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் என் தேவன், எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினவர், என் பாடுகளை சுமந்தவர். நான் ஆண்டவரிடத்திலே ஒவ்வொரு நாள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே நான் சமூகத்திலே அழுகிறேன். காரணம் என்ன? இயேசு என்னை உள்ளத்திலே வராவிட்டால் நான் செத்து போயிருப்பேங்க. டாக்டர்கள் 6 மாதத்தில் மறித்து விடுவாய் என்று சொல்லி மரண தேதி எனக்கு முன்குறித்து விட்டார்கள். எல்லா இடத்து போய் சரியாகலை. இந்த கிறிஸ்தவங்க ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுவோம் என்று சொல்லி, இயேசுவே எனக்கு உயிர் தாரும், உயிர் வாழ ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி ஜெபித்தேன். ஆண்டவர் எனக்கு உசுறு கொடுத்தாருங்க. 29 வருஷமா உயிர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர், என் கண்ணீரை துடைத்த ஆண்டவரை கொஞ்ச நாள் நல்லா இருந்தேன், கொஞ்ச நாள் அவரை மறுதளித்து இயேசுதான் எனக்கு சுகமாக்கினார் என்பதற்கு என்ன நிச்சயம் அவரை மறுதளித்தேன். ஆனாலும் நான் அவரை விட்டுட்டு போயிட்டேன், அவரை மறுதளிச்சுட்டு போயிட்டேன்னு சொல்லி ஆண்டவர் என்னை கைவிடலைங்க. என்னை தேடி என் கிராமத்திற்கு வந்தார், என்னிடத்தில் அவர் தரிசனமானார், உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக அழுது கொண்டே இருந்தார் ஐயா. என் கண்களினால் அவரை பார்த்தேன், என் காதுகளினால் அவருடைய அழுகிற சத்தத்தை கேட்டேன். அன்புள்ள ஆண்டவர் ஐயா, ஒவ்வொரு நாளும் இடத்தில் ஆண்டவரை நீர் என் தேவன், எனக்கு என் கண்ணீரை துடைத்தவரே ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறேன். ஆண்டவரே, என்னை தேடி வந்து தரிசனமானவரை அவரை பார்த்து நான் சொல்லுகிறேன். ஒவ்வொரு நாளும் அவரை துதித்து அவரை ஆராதித்து ஆரம்பிக்கும் போது சொல்லும்போது ஆண்டவரே, இந்த கிராம மிஷனரிக்கு ஊழியம் உங்களுடைய வார்த்தையின்படி நான் செய்திருக்கிறேன் என்று அவர் சொன்ன திட்டங்கள் தான் நாங்கள் செய்கிறோம். நாங்களா எங்க ஊழியத்தை செய்யலைங்க. 29 வருடங்களாக அந்த ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறேன். நாங்கள் விழவில்லை ஐயா, தள்ளாடினோம். ஆனால் எங்களை நிற்க வைத்தார் ஐயா, எங்களை போஷிக்கிறார் ஐயா. அநேக ஜெபிக்கிற நண்பர்களை கொடுக்கிறார், மாதந்தோறும் நெருக்கத்திலே காணிக்க கொடுக்கிறார், அநேக மிஸ்டரி ஸ்பான்சர் குடும்பங்களை கொடுக்கிறார். எத்தனை அன்பு ஐயா, எத்தனை அன்பு. நாங்கள் அதை நான் ஆண்டவரிடத்தில் சொல்லி துதித்துதான் என்னுடைய விண்ணப்பத்தை வைக்கிறேன். ஆண்டவர் எலியாவின் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறது போல அவர் பதில் கொடுக்கிறார். அன்பு சகோதரனே சகோதரியே, ஐயோ எனக்கு பதில் வரலைன்னு சொல்லி நீங்கள் மற்ற அந்த ஊழியக்காரர் இந்த ஊழியக்காரர் எல்லாம் அங்கங்கே போகாதீங்க.
அங்கே இன்னும் காரியங்களை கற்றுக்கொள்ள உங்களுக்கு நேரம் எடுக்கும் என்றால் போங்கள். ஆனால் நீங்கள் ஜெபிக்காம மற்றவங்க ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் மட்டும் இருந்துச்சு, அதை இந்த வருஷத்தில் விட்டுருங்க. நீங்கள் எளியாவா நீங்கள் எழும்புங்க. நீங்கள் போய் ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் தேவன், நான் உங்களுடைய ஊழியக்காரர் என்று எலியாவை போல சொல்லுங்க. ஐயசப்பா உங்க பிள்ளை நான் வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. உங்களுடைய வார்த்தையின்படி நான் செய்திருக்கிறேன். நீங்க இன்னும் யோசிங்க, அவருடைய வார்த்தையின்படி உங்களுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்தி இருக்கீங்களா? அல்லேலூயா. அதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படி நான் செய்திருக்கிறேன்னு ஜெபித்தா, எலியாவின் ஜெபத்திற்கு அங்கு கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்தது போல உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் புறப்பட்டு வரும், அற்புதம் புறப்பட்டு வரும், சுகம் வரும். அல்லேலூயா. உங்க பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் அற்புதம் செய்வார் ஐயா. எலியாவின் தேவன் இன்றைக்கு நம்முடைய தேவனாக இருக்கிறார் ஐயா. அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அந்த எலியா ஆண்டவரை பார்த்து சொன்னது போல, நீர் என் தேவன், நான் உம்முடைய ஊழியக்காரன், உம்முடைய வார்த்தையினுடைய செய்தேன். ஒரு 3 விஷயத்தை எலியா செய்கிறார். நீங்கள் ஒரு 30 விஷயம் கூட சொல்லுங்கங்க. நீங்கள் உண்மையாக சொல்லுங்க. அவரை பார்த்து உண்மையாக மனதார துதியுங்கள். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தது போல இன்றைக்கு உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. எலியாவின் தேவனே, எங்கள் தேவனாக இருக்கிறவரே, ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவனே, இன்றைக்கு டேவிட் கணேசனுடைய தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் எலியாவை போல நாங்கள் உம்மிடத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் என் தேவன் என்பதை அறிக்கை எடுக்கிறோம். நாங்கள் உம்முடைய ஊழியக்காரன் என்று அறிக்கை எடுக்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படி இதை செய்தி என்பதை அறிக்கை எடுக்கிறோம். எலியாவின் ஜெபத்தை கேட்டு உம்மிடத்திலிருந்து அக்கினி அனுப்பினது போல இந்த செய்தியை கேட்டு என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய ஜெபத்திற்கும் பதிலை அனுப்புவீரா, அற்புதத்தை அனுப்புவீரா. ரட்சிப்பு உண்டாகட்டும், குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும், திருமண தடைகள் நீங்கட்டும், வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே சுகமடைவதா ஒரு அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தியின் மூலம் தேவன் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுடைய பணியில் தோள் கொடுக்க விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்கள் ஊழிய திட்டங்களுக்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாயுள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியையோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவிற்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து ஒரு வேதாகமமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களையோ வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள முழுநேர மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எமது முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் கீழ்காணும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். 7378000444 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.